போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கான நியூ பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு 100 days தான் இருக்க போகுது. இந்த 100 நாளில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக படிக்கணும். எப்படி படிக்கலாம், எவ்வளோ டைம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் நீங்கள் டெய்லியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் முடிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் குரூப் 4க்கான வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த பேட்சில் எப்படி கிளாஸஸ் தருவோம், எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்ற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். பட் ஒரு டைம் குயிக்காக என்னென்ன இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதும் அந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மினிமம் கிளாஸஸ் இருக்கும். சரியா? உங்களுக்கு 70 to 80 days சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதே போல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 20 days வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இருக்கும். சரியா? என்னிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ தமிழ் மீடியமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட். ஸோ ஏப்ரல் 7 ஸ்டார்ட் பண்ணுறோம். புக்ஸு, வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் இது எல்லாமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சேர்த்து நான் ஒரே டைம் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 புக் ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வரும். அதே போல் வீடியோ கிளாஸஸ் டெய்லி நான் சொன்ன மாதிரி 4 hours கிளாஸஸ் தந்துடுவாங்க. அதே போல் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். புக் இல்லை அப்படின்னும் போது புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ கிளாஸஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களும் நீங்கள் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டில் என்ரோல் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எவ்வளோ நேரம் இருக்கும்? டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும். இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்ச் தான் அது. சரியா? குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கான பேட்ச் சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி இருக்கும், தமிழ் கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ என்ன மாதிரி கிளாஸஸ் எடுப்பாங்க, யார் யார் எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் வீடியோ கீழே இருக்குது. சரியா? இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். கிளாஸஸில் உங்களுக்கு டெஸ்ட்டுமே இருக்கும். ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ 4 to 5 மணி நேரம் கிளாஸஸ், ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட்டு. அந்த வாரம் என்ன படிச்சிங்களோ அது டெஸ்ட் இருக்கும். சரியா? குறைஞ்சது ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷனும் இருக்கும். சரியா? தமிழ் மேக்ஸ் அதிகமான ரிவிஷன் இருக்கும். ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் நிறைய ரிவிஷன் இருக்கும். ஜிஎஸும் எல்லாம் முடிச்ச பிறகு ரிவிஷனும் இருக்கும். சரியா? இப்படி தான் பேட்ச் போகும். பேட்ச் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 8681859181 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு குரூப் 4 பேட்ச் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட், புக் இதெல்லாமே சேர்த்தும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் இது மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிட்டட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ லிமிட்டட் மட்டும்தான் நாங்கள் என்ரோல் பண்ண சொல்கிறோம். லிமிட்டட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எங்களால் கைட் பண்ண முடியும். சரியா? இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு படிக்கணும், என்னால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்க முடியும் சார், எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இருக்குது. நான் கண்டிப்பாக 6 மணி நேரம் 8 மணி நேரம் டெய்லியும் படிப்பேன். 4 மணி நேரம் கிளாஸஸ் என்னால் பார்க்க முடியும். ரெகுலராக டெஸ்ட் இப்படி படித்தா தான் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்களால் முடியும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃபுல் டைம் அப்படின்னா இன்னும் அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டெய்லியும் 4 மணி நேரம் கிளாஸ் பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, கிளாஸ் பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. புக் இருந்துச்சுன்னா புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க. சரியா? ஸோ இதை மட்டும் அடுத்த 100 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8681859181 இந்த நம்பருக்கு குரூப் 4 பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4 பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் வீக்கான பிளானும் நான் கொடுத்துருந்தேன். அந்த பிளானுமே வேணால் நான் ஷோ பண்ணுறேன். முதல் வாரத்துக்கான பிளான் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? அந்த ஒரு வாரத்துக்கான பிளானை பார்த்துட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாரத்துக்கான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கான பிளானுமே கொடுத்துருப்போம். பிளான் பாருங்கள், எப்படி கிளாஸஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க, என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாமே பாருங்கள். சரியா? பார்த்துட்டு என்ரோல் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கான பிளான் கொடுத்துருப்போம். இது இல்லாமல் டெமோ கிளாஸும் இருக்கும்.
டெமோ கிளாஸும் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். புக்கு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ புக்கு வாங்கியிருக்கீங்க, 15 புக்குக்கு மேலே 15 புக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வச்சுருப்போம். அதியமான் டீமோட ஆப் இதுவரையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா அதியமான் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் அப்படின்னு ஆப் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் சரியா, கோர்ஸ்க்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன் சரியா. குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கான இந்த பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ்க்குள்ளே இருக்கும். அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோர் மெனுவில் கோர்சஸில் இந்த கோர்ஸும் இருக்கும் சரியா. அதில் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். 2 இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து 30 நாள் கழிச்சு அடுத்த பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் சரி. ஏதாவது டவுட்டுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆப்பில் போயிட்டு கோர்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இந்த நம்பர் இல்லைனா இந்த நம்பர், 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரையும் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு லேட் ஆகும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் டேட்டு, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முன்னாடியே என்ரோல் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸஸை மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் 10ஆம் தேதி என்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் நாள் கிளாஸ்லேருந்து இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. நான் ஒரு வேளை 10ஆம் தேதி கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னாலும் எனக்கு 7ஆம் தேதி கிளாஸஸ் 8ஆம் தேதி கிளாஸ்லாம் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த நேரத்துக்கு வேணாலும் எனி டைம் பார்த்துக்கலாம். அதே போல் எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட்டுமே எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் சரியா. டெஸ்ட் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். டெஸ்ட் எழுதி முடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிராஃப்லேருந்து எல்லாமே வந்துடும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, 75, 80, 90 எல்லாமே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிராஃப்லேருந்து எல்லாமே அப்டேட் ஆகிடும். வீடியோஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபோல்டரில் போட்டு கொடுத்தாங்க. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் பேட்ச் இருக்கக்கூடிய ஃபோல்டர் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சரியா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. இப்போ நியூ பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கும். டெமோ கிளாஸுமே கொடுத்துருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பேட்ச்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். குரூப் 4 சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வீடியோஸுமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். 7ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் ஒவ்வொரு மாதத்துக்கும், ஒவ்வொரு வாரத்துக்கும், ஒவ்வொரு நாளுக்குமே பிளான் போகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் 4 மணி நேரம் அந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னென்ன தேவையோ கட் ஆஃபுக்கு தான் நம்ம ரெடி ஆகிறோம் சரியா. என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்தந்த வீடியோஸை பார்த்துட்டு அந்தந்த வீக்கில் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா போதும். நான் இங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது சார், ப்ராப்பராக படிக்கிறோம் அப்படின்றவங்க தாராளமாக அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்கிட்ட புக்கு ஆல்ரெடி இருக்குது, எனக்கு வீடியோஸும் டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்றவங்க நீங்கள் வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் இது 2 மட்டும் சேர்த்து நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரில அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே எப்படி ஜாயின் பண்ணணும், ஆப்பில் போய்ட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு நீங்களே கூட என்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்பில் நீங்களே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் சரியா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவும் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.